நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவங்களுடைய வீட்டுல ஒட்டின சம்மனை அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் கிழிச்சு தூக்கி போட்டுட்டாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவங்க மேல 2011 விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டு சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக 27ஆம் தேதி பிப்ரவரி மாசம் நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வலசரவாக்கம் காவல்துறை அதிகாரிகள் சம்மன் ஒட்டியிருந்தாங்க. அந்த ஒரு சம்மனை தான் அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க. இது சம்பந்தமா வீட்டுக்குள்ள போய் இன்ஃபார்ம் பண்றதுக்காக காவல்துறை அதிகாரி போகக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர் ஒருத்தர் துப்பாக்கியை வச்சு காவல்துறை அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. இப்ப அந்த ஒரு நபரையும் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் ஒட்டக்கூடிய சம்மனா இருக்கட்டும், இல்லாட்டி நீதிமன்றத்துல இருந்து வரக்கூடிய சம்மனா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம கிழிக்க கூடாது. அப்படி கிழிச்சோம்னு சொன்னா BNS செக்ஷன் 210 கீழ நமக்கு 6 மாசம் வரைக்கும் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இறுதியாக இன்னைக்கு மாலை 5 மணிக்கு நான் ஸ்டேஷன்ல வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சீமான் சொல்லி இருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.